ஹலோ. இன்றைக்கி காலையில் ஸ்நாக்ஸுக்கு எனக்கு இன்றைக்கி பேக் பண்ணுறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக தான் இருக்கணும். என் ஃப்ரெண்ட் கொண்டு வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி ஒரே அடமுங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லன்ச் செஞ்சு இதுக்கே டைம் சரியாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் சரி கேட்டானே அப்படின்ட்டு அதையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு உணர்த்திடலாம். நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா ஆயிலில் போட்டு பொரிக்கணும். ஃபஸ்ட் டைம் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் செகண்ட் திருப்பியும் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன தான் நம்ம வீட்டில் ஹெல்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் கடையில் வாங்குகிற எண்ணெயில் பொரித்த உணவு அந்த குழந்தைகளுக்கு எப்படி தான் இருக்குமோ எனக்கு தெரியலைங்க. நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சதை செஞ்சு கொடுக்கலாம், வேறு வழி இல்லை. ஏன்னா வெளியில் போனால் அடம் பிடிப்பாங்க, எங்களுக்கு அதான் வேணும் அப்படின்ட்டு. அதனால் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, தப்பில்லை. இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவோ இல்லை கலரோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ ஓகே தான் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து ஒரு இதில் போட்டுங்க, டிஷ்யூ பேப்பரில் ஆயில் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். உப்பு முதல்ல நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மிக்சடு ஹர்ப்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமா பெப்ரிக்கா பவுடர் இந்த மாதிரி நிறைய போடுவாங்க, இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம். அதெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ பெப்பர் பவுடர் சால்ட் மட்டும் தான் போடுறேன். இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாஸ் கூட வச்சு கொடுத்துருக்கும்போது. ஈவினிங் ஒரே புகழாரம். அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா இருந்துச்சுமான்ட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பெப்பர் ஸ்மெல்லோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.